பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 143வது சங்கீதம் 8வது வசனம். சாம்ஸ் 143 verse 8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இந்த காலை வேளையில நீ ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த பாதையில் போகணும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் எனக்கு காண்பி என்று கேளுங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. உங்கள் மேலே கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேராக நீங்கள் போகலாம். இந்த காலை வேளையில் நீங்கள் அதை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட ஒரு தெளிவான கைடன்ஸை கேளுங்க. ஆண்டவரே இதனால நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம், இந்த காரியத்தை செய்ய போகிறோம், எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் வழியை காட்டுவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் அது என்ன காரியமாக இருக்கட்டும், அது வேலை காரியமாகவோ, எதிர்கால திட்டங்களோ, ஆண்டவரே கத்தா ஆஃபீஸ் காரியங்களோ, ஆண்டவரே கத்தா நியூ ஜாப் காரியங்களோ, ஆண்டவரே எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், இந்த நாளிலே அவர்களுக்கு வழியை நீர் காட்ட வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸ் ஆண்டவரே ஜெயத்தோடு முடியட்டுமப்பா. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நன்மை காண செய்வீராக. உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் என்னால் அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் சாதகமாய் வரட்டும். ஆண்டவர் டாக்டருடைய கண்ணில் தயவு கிடைக்கட்டும், மனுஷ தயவு கிடைக்கட்டும், அதிகாரிகள் கண்ணில் தயவு கிடைக்கட்டும். அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சாதகமாய் முடிவதாக அதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தர வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. அந்த பிசினஸ்ல நல்ல உயர்வை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையை கேட்டு அவர் நடக்க உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சுக பரிசோதனை போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும் அப்பா. அந்த கிச்சன்ல ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தா வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க, சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. அந்த தேசத்தில் அவளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நாளில் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையை எல்லாம் சந்திங்கப்பா. ஒரு குறைவில்லாம நடத்துங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அவர்கள் மேலும் உடைய கரத்தை வைத்து வழி நடத்துங்கப்பா. திருச்சபை அன்பிங்கத்தில் வைக்கிறோம். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. யாருக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நன்மையால் திருப்தியாக்குங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.